என்னடா ஆச்சு ஓப்போ உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியா ஓப்போலேருந்து ரெனோ 11 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஓப்போட ரெனோ 11 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வீடியோ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு சைனாவில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே இந்தியாவில் வரும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் 2 விஷயத்தை மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி என்ன விஷயத்தை மாற்றினாங்க அப்படிங்கிறத வீடியோவோட இடையில சொல்கிறேன். அதனால் வந்து வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் தரவுத்தாங்க. மூலம் இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசர்ச் உள்ள கர்வ்டு OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங், மேலும் 950 nits வரை பீக் பிரைட்னஸ் போகுது. நமக்கு ஓப்போட ரெனோ 11 ப்ரோலையும் இதே டிஸ்பிளே தான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டிஸ்பிளேல கூட கொஞ்சம் பெட்டரான பிரைட்னஸ் வந்து கிடைச்சிச்சு. இதில் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி. மற்றபடியா ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமி சப்போர்ட் இதில் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் மாற்றிட்டாங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு வந்து நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. கிராவிஸ்கா மாலியோட G68 MC4 அப்படிங்கிற GPU வருது. ஆனால் ஓப்போவோட ரெனோ 11 சைனீஸ் வேரியண்ட்டில் டைமென்சிட்டி A200 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட்டாக வந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசர் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது அப்படியே குறைச்சிட்டாங்க. ஸோ ப்ராசர் ரேங்கிங்கே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க. அதாவது முதல்ல சைனீஸ் வேரியண்ட்டை இப்போ நீங்கள் பார்க்கலாம். சைனீஸ் வேரியண்ட்டோட அந்த ப்ராசரில் 8200க்கு என்ன ரேங்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது இந்த இப்போ இந்தியன் வேரியண்ட், அதாவது 7050க்கு என்ன ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஏன் இப்படி பண்ணாங்க ஓப்போ அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஒன்று சொதப்பிட்டாங்க பார்த்தா அடுத்தபடியாக RAM இன்டர்னல் வெர்ஷனில் வித்தியாசம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ்ங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. ஸ்டோரேஜ் வெர்ஷன் UFS 3.1 அதே வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் RAM வெர்ஷன் மாற்றிட்டாங்க. சைனாவில் வந்து LPDDR5X RAM பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் LPDDR4X RAM ஆக வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன சேஞ்சாக இருக்குது. ஃபோனோட OS பற்றி பேசும்போது Android 14 OSல கலர் OSோட 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற லேட்டஸ்டான சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 அபர்ச்சர்ல வருது. இதுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 சென்சர் f2.2 அபர்ச்சர்ல வருது. மூணாவதாக ஒரு 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இதுல 2x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. f2.0 அபர்ச்சர்ல வருது. இது சோனியோட IMX709 அப்படிங்கிற சென்சர். மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுவும் சோனியோட IMX709 சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸ். ஸோ கேமராஸ் வந்து ஒரு நல்ல டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஓப்போட ரெனோ 11 ப்ரோவில் மொதல் கேமரா மட்டும் வித்தியாசம். ஆனால் வந்து அது சோனி IMX890 சென்சர் கொடுத்துருந்தாங்க. இதோட கூட கொஞ்சம் பெட்டரான சென்சர் கொடுத்துருந்தாங்க. மற்றபடியாக மற்ற எல்லா செட்டப்பும் ஒன்று போல தான் இருக்குது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 186 கிராம் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு IR சென்சரும் இருக்குது, இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்கிறதுக்காக ரிமோட்டாக கூட இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5Gக்கான SANC சப்போர்ட், டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது NFC இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரியல. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். அடுத்தபடியாக பேட்டரிஸ் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன நல்ல விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சைனால வந்து 4800 mAh பேட்டரி வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அது வந்து 5000 mAh அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக அதே 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மேஜரான டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் பிரைசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பட்டமாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 29999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31999 அப்படிங்கிற விலையில கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ராசருக்கு இந்த விலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சைனாவில் லான்ச் பண்ணும்போது அதோட ப்ரைஸிங்கை நீங்கள் பாருங்கள். ஸோ இது பேர் சொதப்பல்னு சொல்லதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ப்ரைசிங் டிஃபால்ட்டாக இந்தியாவுக்கு வரும்போது ப்ரைசிங் கூடுறது சகஜம் தான். ஸோ அதுக்காக அதே ப்ரைசிங்கில் இருக்கணுங்கிறக்கா ஸ்பெசிஃபிகேஷனை கட் பண்ணுறது எந்த அளவு நியாயம் தெரியல. ஏன்னா பேசிக்காக இந்த ரெண்டு ஃபோனில் வந்து நமக்கு ரெனோ 11 கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ நான் கூட வாங்கலாமோன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை சொதப்பிட்டாங்க. இதே மாதிரி ஓப்போலேருந்து ரெனோ ப்ரோலையும் வந்து சொதப்பியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஓப்போட ரெனோ 11 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் ரூட் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.